SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. தென்னிலங்கை அரசியல்வாதியின் மகன் அதிரடியாக கைது. 600 கிலோ போதைப் பொருட்கள் அழிப்பு. சகோதரி பாலியல் துஷ்பிரயோகம், அண்ணன் கைது. உலகின் மிகப்பெரிய கடற்படை இராணுவ பயிற்சி ஆரம்பம். கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய விராட் கோலியின் அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அதிபர் தேர்தல் அறிவிப்பை ஜூலை 17 பின்னர் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிகாரம் கிடைத்த பிறகு தேர்தலுக்கான திகதியையும் ஆணையம் அறிவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் ஆணையம் எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை இந்த தேர்தலுக்கு பயன்படுத்த முடியும் எனவும் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலித ரங்கே பண்டாராவின் மகன் ஜசோத ரங்கா பண்டாரே வாகன விபத்து ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கருவல கஸ்வெவ 7ஆம் தூண் ஓயாவிற்கு அருகிலுள்ள அலிமங்கட பிரதேசத்தில் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 600 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய போதைப் பொருட்கள் பாதுகாப்பு தரப்பினரால் மீட்கப்பட்டு எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போதைப் பொருட்கள் புத்தளம் வனவத்தாவில் உள்ள பகுதியில் எரியூட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் நீதிவான் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிநிதிகள், அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையின் அவை எரியூட்டப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹோகாகமையில் தனது 16 வயது சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோகாகம போலீஸ் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கோகாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கோகாகம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக கோகாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். உலகில் மிகப்பெரிய கடற்படை இராணுவ பயிற்சியாக கருதப்படும் ரிம் ஆப்தி பசிபிக் இராணுவ பயிற்சி ஆரம்பமானது. ரிம் ஆப்தி பசிபிக் கடற்படை பயிற்சியில் 29 நாடுகளைச் சேர்ந்து 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இராணுவ பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு மாதத்துக்கு மேலாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது. சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஹவாயில் உள்ள இராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது. இதேவேளை தென்கொரியா, ஜப்பான், இந்தியா, கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளும் இந்த கடற்படை போர் பயிற்சியில் பங்கேற்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணியுடனான இடம்பெற்ற 2024 T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் அதிரடியாக தொடர்படுத்தாடி 76 ஓட்டங்களை பெற்ற விராட் கோலி போட்டியின் ஆட்டநாயகனாக தெரிவாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய போது தமது இறுதி T20 உலகக்கிண்ண போட்டி இதுவெனவும் அடுத்த தலைமுறையை பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் விராட் கோலி கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிபர் தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. தென்னிலங்கை அரசியல்வாதியின் மகன் அதிரடியாக கைது. 600 கிலோ போதைப் பொருட்கள் அழிப்பு. சகோதரி பாலியல் துஷ்பிரயோகம், அண்ணன் கைது. உலகின் மிகப்பெரிய கடற்படை இராணுவ பயிற்சி ஆரம்பம். கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய விராட் கோலியின் அறிவிப்பு.